ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் டேஸ்ட் தமிழ் சேனல். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அந்த நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கடாய் பன்னீர் தாங்க. இதை ஒரு டைம் சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் சாப்பிட தோன்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா, யாரும் செஞ்சதில்லை அப்படின்னா மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குடமிளகாயும் பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் குடமிளகா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் இப்போ வந்து நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தயிரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து பன்னீர் உடஞ்சிராமல் நம்ம கையிலேயே வந்து நல்லா இதையே மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. அப்போனா தான் வந்து ஒன்று சேர நம்மளுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ கடாயில் நம்ம கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதனால் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு ஒரு 2 தக்காளியை வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூளும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஒரு லைட்டாக கொதி வரும்போது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா வந்து லைட்டாக கழுவி அது கூட தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஓப்பன் பேன்லேயே வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நம்ம வந்து இதை ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து வேக வச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வேக வைக்கும்போது தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கறதுனால தீஞ்சிரும். அதனால் ஸ்லோவாகவே வந்து இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சினோம்னா இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துருங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேங்க. கஸ்தூரி மேத்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கசக்கும். கொஞ்சமாக போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது டயட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இதில் வெஜிடபிள்ஸை ஆட் ஆகிரும், நம்மளுக்கு வந்து பன்னீரும் ஆட் ஆகிரும். அதனால வந்து அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.